பார்வதி தேவி தனக்கு ஒரு பெண் துணை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஞானத்தால அதை அறிந்த சிவபெருமான் ஒரு பெண்ணை படித்து அதுக்கு அசாவரி அப்படின்னு பெயர் சூட்டி இருக்காரு. அந்த பெண்ணிடம் சிவன் ஒரு கோரிக்கையுமே வைக்கிறாரு. நீ பார்வதிய கடைசி வரைக்கும் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவன் படைத்த அந்த பெண் சிவன் மாதிரியே அடர்ந்து முடியும் அகன்ற தோழியும் கொண்டு காணப்படுறாங்க. பிறகு இருவரும் சேர்ந்து ரொம்ப அன்பாவே இருக்காங்க. அசாவரி எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி தீரவே மாட்டேங்குது அப்படின்னு தெரிஞ்ச பார்வதி உடனே இது சிவன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு போறாங்க. போகும்போது தெரியாம தடுக்கி விழுந்துருவாங்க. அசாவரி தன்னுடைய அகன்ற பாதத்தால பார்வதி தேவியை மறைத்து விடுவாங்க. சிவன் கேக்குறப்போ பார்வதி தேவி எங்க அப்படின்னு கேட்டப்போ தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய ஞான பார்வையால இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சிவபெருமான் தெரிஞ்சுக்கிறாரு. கோபமான பார்வதி உடனே அவங்கள கைலாயத்தை விட்டு அனுப்பி விடுறாங்க. சிவபெருமான் தன்னுடைய நிபந்தனை பத்தி பார்வதி கிட்ட சொன்னப்போ பார்வதி அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்குமாறு கேட்டிருக்காங்க. ஆனா சிவபெருமான் அவங்க நல்ல நிலையில இருக்கிறப்போ தூக்கி கொண்டாடுவதும் அவங்க நல்ல நிலைமையில இல்லாதப்போ அவங்கள மறுப்பதும் தவறு.